வணக்கம்மா, நீங்கள் நம்ம வீடியோவில் பிரெட் ஆம்லேட்டு ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு நான் கற்றுத்தரேன். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாமா? 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன் நான். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்கம்மா. பெப்பர் கொஞ்சம் இப்போ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வர அளவுக்கு நல்லா அடிக்கணும் முட்டை. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா முட்டையை அடிச்சிக்கணும். இப்போ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு பொடியை கட் பண்ணி வச்சுருங்க. நான் குடமிளகா போடுறேன். நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு குடமிளகா போட்டுருங்க. உங்களுக்கு குடமிளகா வேணாம்னாலும் பச்சை மிளகா கூட நீங்கள் போடுங்க. கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணி கொத்தமல்லி போட்டுருங்க. பெப்பர், சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்தது பிரெட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். கல் ஹீட் ஆகிடுச்சிங்கம்மா. நீங்கள் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் பட்டர் போட போகிறேன். பாருங்கம்மா, பட்டர் உருக்கிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ஆகாதீங்க. இப்போ ப்ரெட்டு போட்டுக்குங்க. ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணுமா. போதுமா, இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனது போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆம்லேட் போடலாமா. லைட்டாக ஆயில் போட்டுக்குங்க. இப்போ முட்டையை ஆம்லேட் போட்டுக்கலாம். பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஆக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு ப்ரெட்டு வைக்கிறேன். ஒரு ப்ரெட்டு நல்லா ஆம்லேட்டில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இப்படி வச்சுருங்கம்மா. அவ்வளோதாம்மா. இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் ஆகிடும். அவ்வளோதாம்மா. இப்படி நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா ப்ரெட்டில் நல்லா அழுந்துடும். இப்போ நீங்கள் திருப்பி போட ஈஸியாக இருக்கும். ஒரு கை வச்சு இப்படி திருப்பிடுங்க. அவ்வளோதாம்மா, பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.